டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சாச்சு டாக்டர். டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்ச பிறகு இயல்பு நிலைக்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என்ன மாதிரி உணவு சாப்பிட்லாம்? எல்லா மாதிரி ஃபுட்டும் சாப்பிட முடியுமா? எல்லாமே கடித்து சாப்பிட முடியுமா? ஹார்டான பொருள் கடிக்கலாமா டாக்டர்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்லாம்? என்ன மாதிரி ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மைனர் ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ரொம்ப சின்னதாக ஒரு ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும், இம்ப்ளான்ட் சர்ஜரியோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம பல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பல் எடுக்கிறதோட ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் இது. ஸோ பல் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்து என்ன மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுவோமோ அதே மாதிரி அதோட ஒரு சிம்பிளர் ப்ரொசீஜர் தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறது. எத்தனை இம்ப்ளான்ட் செய்கிறோன்னு பொறுத்து அந்த சர்ஜரியோட நேரமும் காம்ப்ளெக்சிட்டியும் வேரி ஆகும். இப்போ நம்ம ஒரு பல் எடுத்த இடத்துல இம்ப்ளான்ட் மட்டும் செய்கிறோம் அப்படின்னா இட்ஸ் இன்னும் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். பல்லையும் ஒரே நேரத்தில் எடுத்து இம்ப்ளான்ட்டும் அதே நேரத்தில் பண்ணுறோங்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி கீழ்த்தாடைக்கு ஃபுல்லாக பண்ணலாம், மேல் தாடை கீழ்த்தாடை சேர்த்து பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரோட காம்ப்ளெக்சிட்டி எத்தனை பற்கள் எடுக்கிறோம், எவ்வளோ இம்ப்ளான்ட் பொறுத்துறோன்னு பொறுத்து வேரி ஆகும். ப்ளஸ் நம்மளோட எலும்பு தன்மை, இந்த எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா ஆர் எலும்பு கிராஃப்ட்டும் பண்ணமான்னு பொறுத்து காம்ப்ளெக்சிட்டி வேரி ஆகும். ஸோ இது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால போஸ்ட் இம்ப்ளான்ட், அதாவது இம்ப்ளான்ட் பண்ணி முடித்தது ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 days நமக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்? யூஸ்வலாக ஒரு சூடான பொருளோ ஹார்டான பொருளோ சாப்பிடக்கூடாது. சாஃப்ட் டயட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக ரைஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் சாஃப்டான ஃபுட், கஞ்சி, அந்த மாதிரி இட்லி, அந்த மாதிரி ஒரு சாஃப்டான பொருட்கள் எல்லாமே சாப்பிட்லாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சாஃப்ட், செமி சாலிட், சாலிட், சாஃப்ட் டயட் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு 1 or 2 daysக்கு. இந்த 1 or 2 days முடிஞ்சதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பொறுத்தின இடம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சு ரத்தம் கிளாட் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல புதுசாக எலும்பு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 days ஷார்ப்பான பொருள், இந்த சிப்ஸ், முறுக்கு, அந்த மாதிரி ஒரு நட்ஸ் மாதிரி கடிக்காமல் இருந்தாலே ஃபஸ்ட்டு ஒரு 1 weekக்கு இட்ஸ் அட்வைசபிள். ஸோ ஃபஸ்ட்டு 1 or 2 daysக்கு சாஃப்ட் செமி சாலிட் டயட், அதுலேருந்து அதுக்கப்புறம் சாஃப்ட் டயட், ஜென்ரலாக சாஃப்ட் டயட் ஃபார் 1 week, இந்த புண்ணு ஆறுற வரைக்கும். ஸோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் பீரியட் ஆஃப் 1 week போஸ்ட் சர்ஜரி. ஸோ வாயில் ஒரு சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உடனே நார்மல் டயட், கடினமான பொருட்கள் சாப்பிடாமல் சாஃப்ட் டயட் சாப்பிட்டோம்னா புண்ணு திருப்பி ஆகாமல் சீக்கிரமாக புண்ணு ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டென்டல் இம்ப்ளான்ட் நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, இட்ஸ் 2-step ப்ராசஸ். 2-step ப்ராசஸ்னால் என்ன? இம்ப்ளான்ட்டுங்கிறது எலும்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, பற்களோட வேரோட ஈக்குவலன்ட் தான் டென்டல் இம்ப்ளான்ட். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த இம்ப்ளான்ட் மேலே நம்மளோட நேச்சுரல் டீத்தில் எப்படி வேர்கள் எலும்புக்குள்ளே இருக்குது, டென்டல் க்ரௌன் ஈருக்கு மேலே இருக்கோ, டென்டல் இம்ப்ளான்ட்லேயும் இம்ப்ளான்ட் போன் உள்ளுக்குள்ளே இருக்கும், இம்ப்ளான்ட்டுக்கு மேலே அந்த க்ரௌனை பொறுத்துவோம். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இட்ஸ் 2-step ப்ராசஸ். ஸோ என்ன மாதிரி டூத் வைக்கிறோம், எவ்வளோ இம்ப்ளான்ட் பொறுத்துறோன்னு பொறுத்து எய்தர் 3 weeks 3 months டென்டல் இம்ப்ளான்ட் மேலே நம்ம ஃபைனல் டூத் பொறுத்துறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் டூத் பொறுத்துறதுக்கு up to 3 months டைம் ஆகும். ஸோ இந்த இன்டர்வீனிங் 3 monthsல யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் டெம்பரரி பற்கள் தான் வச்சுருப்பாங்க. இந்த டெம்பரரி பற்கள் இம்ப்ளான்ட்டில் சப்போர்ட் வச்சுருந்தாலும் சரி, நார்மலாக பக்கத்து பற்கள்லையோ ஆர் ரிமூவல் செட் மாதிரி வச்சுட்டு இருந்தாலும் சரி, யூஸ்வலாக நார்மலாக நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நார்மலாக பேசுகிறதா இருக்கட்டும், நார்மலாக சாப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் நார்மலாக செய்ய முடியும். ரொம்ப கடினமான பொருட்கள் மட்டும் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த இனிஷியல் 3 month ஹீலிங்கில் அந்த இம்ப்ளான்ட்டை லோடு பண்ணுறது குறைவாக லோட் பண்ணணும். அந்த இம்ப்ளான்ட் ஃபுல்லாக ஹீல் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸஸ் கொடுப்போம். அந்த ஃபைனல் பற்கள் அது 3 months கழிச்சு தான் அந்த ஃபைனல் பற்கள் கொடுப்போம். ஃபைனல் பற்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இம்ப்ளான்ட் நம்மளோட நேச்சுரல் டூத் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட்டும் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ நம்ம அதில் சாப்பிட்றதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஹார்டான நட்ஸோ ஆர் ஒரு கடினமான பொருட்கள் அந்த பற்களில் உடைக்கிறதோ ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. எதனால் இந்த ப்ராப்ளம் இருக்காது? ஏன்னா இந்த இம்ப்ளான்ட் எலும்பில் பொருந்திருக்கும். அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி
நம்மளோட நேச்சுரல் போன் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே அந்த க்ரௌன் இருக்கும். இந்த க்ரௌனில் வந்து கரெக்டான மெட்டீரியல் நம்ம பண்ணும்போது ஹார்டான கடினமான பொருட்கள் நம்ம நார்மல் டயட் சாப்பிட்றதுக்கான எல்லா ஃபங்க்ஷனும் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இம்ப்ளான்ட்டுக்கும் ஒரு டென்ச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். டென்ச்சர் இருக்கும்போது அதில் அந்த பிளாஸ்டிக் பிளேட் இருந்திருக்கும், நம்ம தாடையில் வந்து அந்த பிளேட் கவர் ஆகிருக்கும். இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பிளேட் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படின்னா என்ன, நம்ம ஒரு சூடாக ஒரு காஃபி டீ குடிக்கும்போது நம்ம காஃபி டீயோட அந்த ஹீட் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம தாடையில் படும்போது தான் அதோட காஃபியோட டீயோட அந்த ஸ்மெல் ப்ளஸ் அந்த சுவையும் இருக்கும். இப்போ அந்த பிளாஸ்டிக் பிளேட் இருக்கும்போது நமக்கு அந்த ஹீட் நம்மளோட தாடையில் படாது. ஹீட் படாதனாலே வந்து நமக்கு அந்த சுவை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டு சாப்பிடும்போது என்னாகும், நாக்கில் மட்டும் இல்லை, நம்மளோட உதட்டுலேயும் சரி, கன்னத்துலேயும் சரி, மேல் தாடையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டு வந்து அந்த சாஃப்ட் டிஷ்யூவில் ஃபுல்லாக படும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். இந்த இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பிளாஸ்டிக் பிளேட் இல்லாதனால நம்மளோட ஃபுட்டு சாப்பிட்றதோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட் இருக்குது இல்லையா, அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட்டும் நல்லா இருக்கும் டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சதுக்கு பிறகு. ஸோ ஃபுட்டில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்காது, நார்மலாக சாப்பிட்லாம். அந்த ஹீல் ஆனதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சு ஹீல் ஆனதுக்கப்புறம் டூத் வச்சதுக்கப்புறம். அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டும் சரி, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இன்னும் நல்லா இருக்கும் டென்டல் இம்ப்ளான்ட் செய்யும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.